சென்னை அடுத்த திருமுல்லை வாயிலில் அதிமுக நிர்வாகியை சரமாரியாக வெட்டி வீசிய 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காரில் சென்றபோது மழை தண்ணீர் பட்டதால் ஏற்பட்ட முன்விரோதம் அரிவாள் வெட்டு வரை சென்றது ஏன்? வெட்டுப்பட்ட அதிமுக நிர்வாகியின் நிலை என்ன? திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த திருமுல்லை வாயில் 8வது வார்டு அதிமுக வட்டச் செயலாளராக இருந்து வருபவர் TR ராஜசேகர். இவர் எட்டியம்மன் நகர் சிவன் கோவில் அருகில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் நேற்று இரவு நண்பர்கள் வினோத், கார்த்திக்குடன் நின்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த 5 பேர் கொண்ட கும்பல் ராஜசேகரை சரமாரியாக வெட்டி உள்ளனர். ராஜசேகரின் கழுத்து, தலை, முகம் என சரமாரியாக வெட்டு விழுந்தது. இதனை தடுக்க முயன்ற அவரது நண்பர்கள் வினோத், கார்த்திக் ஆகியோரையும் அந்த கும்பல் அரிவாளால் வெட்டியது. 3 பேரையும் அந்த கும்பல் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருமுல்லை வாயில் போலீசார் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த ராஜசேகரை மீட்டு ஆவடி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆபத்தான நிலையில் இருந்த ராஜசேகரை மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் விசாரணையில் காரில் சென்றபோது மழை தண்ணீர் பட்டதால் ஏற்பட்ட முன்விரோதமே மோதலுக்கு காரணம் என்பதும் தெரிய வந்தது. கடந்த டிசம்பர் மாதம் ராஜசேகர் காரில் சென்றபோது டயரிலிருந்து தெரித்த மழை தண்ணீர் அருகே நின்று கொண்டிருந்த சில இளைஞர்கள் மீது பட்டுள்ளது. அவர்களுக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் அந்த இளைஞர்கள் காரின் கண்ணாடியை உடைத்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து இரு தரப்பிற்கும் இடையே அடுத்தடுத்து மோதல்களும் ஏற்பட்டுள்ளன. இந்நிலையில் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் ராஜசேகரை அரிவாளால் வெட்டியிருப்பது தெரிய வந்துள்ளது. அதிமுக நிர்வாகி அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம் கட்சியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.